ஓம் சாந்தி. நாம் சிவாலயத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மா. நாம் புண்ணிய ஆத்மா. நாம் அனுபவி ஆத்மா. மாயாவாகிய ராவணனின் சங்கத்தில் வந்து நாம் அலைந்து திரிந்தோம். தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்து விட்டது. இப்போது மீண்டும் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் என்னவாக இருந்தோம்? யாருடைய குழந்தைகளாக இருந்தோம்? இப்படிப்பட்ட தந்தையிடம் நமக்கு ஆஸ்தி கிடைத்தது. அந்த தந்தையை நாம் இப்போது மறந்துவிட்டோம் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது. அதனால் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்தும் மறந்துவிட்டது. எந்த குழந்தைகளை நான் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என்னை நிந்தித்து விட்டனர். ராவணனின் சங்கத்தில் வந்து அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று தந்தைக்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கின்றது. தந்தை குழந்தைகளை பார்க்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அழைகிறார்கள் என்ற எண்ணம் வருகின்றது. பக்திக்கு பிறகுதான் பகவான் பலனை கொடுக்கின்றார். இப்போது தந்தை மீண்டும் நம்மை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக அவரை நாம் நினைவு செய்யும் பொழுது அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. தந்தை தினந்தோறும் நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றார். நாம் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை புரிந்து கொண்டால்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய விக்ரமங்கள் அழிந்து விடுகின்றன. தந்தை இப்போது நம்மை வேசியாலத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றார். எவ்வாறு 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்ததோ அதே போல ராஜ்யம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் இப்போது சதோ பிரதானமாக மாற வேண்டும். பகவான் இந்த ரதத்தின் மூலமாக நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது நினைவில் இருக்கும் பொழுது நம்முடைய புத்தியில் ஞானம் இருக்கின்றது. பிறகு மற்றவர்களுக்கு நாம் கூறி நமக்கு சமமாக மாற்ற முடிகின்றது. நாம் இப்போது ஈஸ்வரன் அருகில் அமர்ந்திருக்கின்றோம். எனவே விகாரங்களிலிருந்து
விடுபடுவதற்காக உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். இப்போது நாம் கோபப்படாமல் தந்தையை நினைவு செய்கின்றோம். இந்த 5 விகாரங்கள் தான் விளை வைத்திருக்கின்றது. இப்பொழுது நாம் சிவாலயத்திற்கு செல்வதற்காக இந்த விகாரங்களை நீக்கிவிடுகின்றோம். தந்தையை நினைத்துக் கொண்டே இருந்தால் கடைசி நினைவும் அதற்கேற்ற நிலையும் நாம் அடைய முடியும். நாம் வீட்டை சென்றடைவோம். தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். நம்மை உலகிற்கே அதிபதியாக ஆக்குகின்றார். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்காக ஆஸ்தி அடைகின்றோம். நாம் இப்போது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் குடும்பத்தில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக வேலை போன்றவைகளை செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். சர்ஜனிடம் நாம் 5 விகாரங்களின் நோயை மறைக்காமல் இருக்கின்றோம். உண்மையை கூறுகின்றோம். இப்போது நாம் ஆத்ம அபிமானி ஆகின்றோம். நாம் இப்போது இங்கே உண்மையான சங்கத்தில் இருக்கின்றோம். நாம் முயற்சி செய்து சைத்தன்ய மலர்களாக ஆகின்றோம். எது முடிந்து விட்டதோ அதை நாடகம் என்று உணர்கின்றோம். நாம் எந்த ராஜ்யத்தில் இருந்தோம் அதை மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்கின்றோம். நம்மிடம் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சி இருக்கின்றது. எனவே துக்கமான ஆத்மாக்களுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றோம். நமக்கு சகஜமாக அழிவற்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம் கிடைத்துவிட்டது. இப்போது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை நாம் பகிர்ந்து கொண்டே செல்கின்றோம். இவர்களுக்கு ஏதோ சிரேஷ்ட பிராப்தி கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் நம்முடைய சம்பந்தத்தில் வருகிறார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். நாம் சிவாலயத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்றுகின்றோம். இந்த விகாரி உலகத்திலிருந்து மனதை விலக்கிக் கொண்டே போகின்றோம். சூத்திரர்களின் சங்கத்திலிருந்து நாம் விலகுகின்றோம். அகங்காரத்தில் ஒருபோதும் நாம் வராமல் இருக்கின்றோம். அறிவுரைகள் கிடைக்கின்ற பொழுது பயந்து விடாமல் இருக்கின்றோம். எது முடிந்ததோ அதை நாடகம் என்று உணர்ந்து எதுவும் யோசிக்காமல் இருக்கின்றோம்.
மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகி துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா நாம். அனுபவி ஆத்மாவாகிய நாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாற்றம் அடையாமல் எப்போதும் வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.